டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். அனைத்து மகளிர் உரிமை தொகை பயனாளிகளுக்கு இன்று 5000 ரூபாய் வரவு வைப்பு. தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் முன்கூட்டியே இன்றே வரவு வைப்பு. தமிழகத்தில் தேர்தல் பணிகளை மேலும் தீவிரப்படுத்தி வரும் பாஜக. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று திருச்சி வருகை. பாஜக போட்டியிடும் தொகுதிகள் முடிவு செய்யப்படும் என எதிர்பார்ப்பு. ஜெயலலிதா பிறந்த நாளான வரும் 24ஆம் தேதி அதிமுக வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட தயாராகிறார் இபிஎஸ். கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 179 தொகுதிகளை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள திட்டம். தொகுதி பகிர்விற்கு குழு அமைக்காமலேயே பேச்சுவார்த்தை நடத்தி வரும் திமுக. முஸ்லிம் லீக், மாமக, கோமா-தேக ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளும், வேல்முருகன், கருணாசுக்கு தலா 1 தொகுதியும் பேசப்பட்டுள்ளதாக தகவல். காதலர் தின வாரத்தில் இன்று முத்த தினம் கொண்டாட்டம். கடைகள், இணையதளத்தில் விற்பனைக்கு குவியும் காதலர் தின பரிசு பொருட்கள். இனி விரிவான செய்திகள். திமுக ஆட்சி மீண்டும் வந்தால் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகையை திமுக அரசு சாதனையாக கூறி வருகிறது. இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களும் பின்பற்றி வருகின்றன. தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என ஏற்கனவே இபிஎஸ் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த அறிவிப்பு மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில் இருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அறிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று திருச்சி வருகிறார். 2 நாட்கள் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பாஜக தேர்தல் வியூகங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். பாஜக மைய கூட்டத்தில் பங்கேற்று ஆலோசனை வழங்க உள்ள அமித்ஷா கள நிலவரம் குறித்து கேட்டறிகிறார். மேலும் பிரேமலதா மற்றும் ஓபிஎஸ்ஐ அவர் சந்திக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமித்ஷாவுடன் தமிழக பாஜக மேலிட தேர்தல் பார்வையாளர் பியூஷ் கோயலும் வருகிறார். அமித்ஷாவின் இந்த பயணத்தின் போது பாஜக போட்டியிடும் தொகுதிகள் முடிவு செய்யப்படும் என தெரிகிறது. ஜெயலலிதாவின் பிறந்த நாளில் அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை இபிஎஸ் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ள நிலையில் இபிஎஸ் தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான வரும் 14ஆம் தேதி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை இபிஎஸ் அறிவிக்க உள்ளதாகவும், கடந்த முறை போட்டியிட்ட 179 தொகுதிகளை எப்படியேனும் தக்க வைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த முறை அதிமுக 66 தொகுதிகளை கைப்பற்றி 33.29% வாக்குகளை பெற்றது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 14ஆம் தேதி முட்டாள்கள் தினமாக மாறும் என நடிகை மிர்னால் தாகூர் தெரிவித்துள்ளார். தனுஷ், மிர்னால் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்த நிலையில் அதனை மிர்னால் மறுத்திருந்தார். இந்த நிலையில் அவர்கள் காதலர் தினத்தன்று திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக வெளியான தகவலால் கடுப்பான மிர்னால், யார் இதை கிளப்பி விட்டார்கள் என தெரியவில்லை என காட்டமாக தெரிவித்துள்ளார். இது தன்னை அச்சுறுத்தும் விஷயமாக மாறிவிட்டது என்றும், ஆனால் இதை பரப்பியவர்களுக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி முட்டாள்கள் தினமாக மாறும் என்றும் மிர்னால் காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். தங்கம் விலையில் தொடர்ந்து சரிவு காணப்படுகிறது. சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கம் 1600 ரூபாய் குறைந்து 1,15,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 14,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தங்கம் கடுமையாக விலை உயர்ந்திருந்த நிலையில் இனி குறையவே வாய்ப்பில்லை என கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த நாட்களில் தங்கம் விலை குறைந்து வருவது சற்றே ஆறுதல் அளித்துள்ளது. 3 மாதங்களுக்கு முன்பே மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டதை அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆட்சிக்கு வந்த 36 மாதங்கள் உரிமை தொகையை திமுக அரசு கொடுக்காமல் இருந்ததாகவும், அதிமுக அழுத்தம் கொடுத்ததால் தான் அதை கொடுத்ததாகவும் வைகை செல்வன் கூறியுள்ளார். 1,31,00,000 பெண்களுக்கு 5000 ரூபாய் வரவு வைத்திருப்பது அப்பட்டமான வாக்கு அரசியல் எனவும் அவர் சாடியுள்ளார்.
காதலர் தின வாரத்தில் இன்று முத்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நாளை காதலர் தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் உறுதிமொழி தினம், டெடி தினம், சாக்லேட் தினம், ப்ரப்போசல் தினம் என கடைபிடிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முத்த தினம் கொண்டாடப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக நாளை காதலர் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி ரோஜா உள்ளிட்ட பூக்களின் விற்பனை கிளை கட்டியுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.